வெள்ளை கல்ச்சர் நோய்க்கு ஒரு 12 விதமான மூலிகைகளை வச்சு தான் நம்ம மருந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து வந்து எனக்கு என்னோட குருநாதர் சொல்லிக் கொடுத்தது. இதோட ரகசியம். ஸோ அதை எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக போய் செஞ்சு பாருங்கள். உங்கள் சேவலுக்கு கோழிக்கு போடுங்க. கண்டிப்பாக நல்லா குணமாகும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரீ டைமில் எடுத்து போட்டிருக்கேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த துளசி, குப்பைமேனி, கீழே நல்லி, ஓமவெளி செடி இதெல்லாம் கிடைக்கவே இல்லை. நான் ரொம்ப நேரம் தேடி தேடி எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம். ஸோ அங்கிட்டு பொட்டல் அங்கிட்டு தேடி தான் எட்டு வந்தேன். இந்த கீழாநெல்லி செடியெல்லாம் கண்டுபிடிக்க போதுமோ ஆயிடுச்சு. ஏன்னா அது மாதிரி நிறைய செடி இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இலைக்கு கீழே கொஞ்சம் குண்டு குண்டாக வரிசை நெட்டுக்காக இருக்கும். ஸோ அதை பார்த்து கொஞ்சம் கண்டுபிடிச்சவங்க. நான் அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். வீடியோ பார்க்குறீங்கன்னா ஸோ கொஞ்சம் ஃபுல் வீடியோ கொஞ்சம் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு நுணுக்கமாக சொல்லியிருப்போம். ஸோ அதெல்லாம் கரெக்டாக வாட்ச் பண்ணி கரெக்டாக பண்ணால் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ அதெல்லாம் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இப்போ வெள்ளைக்கச்சோடை வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி மருந்து சொல்லியிருக்கோம். ஸோ வெள்ளைக்கச்சோடை இப்போ வரல. ஸோ வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், வருமுன்னு காப்போம். ஸோ அப்படின்ற மெத்தடில் அதுக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், ஸோ அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு அதை பற்றியும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்குற கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் பார்க்குற உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன். என்னோட ஃப்ரீ டைமில் தான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன்னா, ஸோ இவ்வளோ எஃபர்ட் போட்டனால எனக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் இதை பார்க்குறவங்களுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் மருந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஸோ இந்த நோய் வர முன்னாடி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தீவனத்தை கலந்து கொடுக்கலாம். ஸோ தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு தண்ணி 6 வருஷம் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணுறதுனால ஸோ வரதுக்கு முன்னாடி காப்பாற்றலாம். சேவைக்குள்ளே நோய் சக்தி அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அதிகப்படுத்துறதுனால அந்த நோய் கொஞ்சம் வராமல் இருக்கும். ஸோ சரிங்களா. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து என்னோட சொந்த வீடியோ. என்னோட சொந்த வாய்ஸில் நான் ஒரு லாங் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு வந்து ஒரு 1000 வியூஸும், ஸோ ஒரு 1000 லைக்ஸும், ஒரு 100 200 கமெண்ட்ஸ் வந்தால் கூட எனக்கு போதுமானது. ஸோ எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ நம்ம எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து இவ்வளோ பற்றி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையானது வேப்பிலை, கொஞ்சம் போல் ஒரு 5 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் குப்பைமேனி செடை, அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த ஓமவெளி செடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பட்டையாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் கீழாநெல்லி செடி. ஸோ இந்த செடியை பிடுங்கும்போது அந்த செடிக்கு கீழே வந்து ஒவ்வொரு காம்புக்கு கீழே வந்து உருண்டையாக இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. இன்னொன்று வந்து மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் இஞ்சி வந்து இந்த ஒரு வெள்ளைப்பூடு சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. தோல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பல்லு வெள்ளைப்பூடு. இந்த வெள்ளைப்பூடு சேர்க்கும்போது கொஞ்சம் கணக்காருங்க. சேவல் கூவிருச்சு அப்படின்னா 2 வெள்ளைப்பூடு யூஸ் பண்ணணும். சேவை கூவலை அப்படின்னா 1 வெள்ளைப்பூடு யூஸ் பண்ணணும். ஸோ இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் எத்தனை சேவலுக்கு போகிறீங்களோ அதை கனெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 மிளகு. ஸோ இதெல்லாம் ஒரு கனெக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஒரு கோழிக்குனால இது கனெக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதேமாரி ஒவ்வொரு 10 கோழினா ஒரு போடணும், ஒரு 5 கோழினா ஒரு கணக்கில் போடணும், 2 கோழினா ஒரு கணக்கில் போடணும். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி போடுங்க. குஞ்சுகள் தனியாக போடணும், ஒரு மெத்தட் இருக்குது. பெரிய பெரிய சேவலுக்கு ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ 2 பிரித்து தான் போடணும், ஒரே மாதிரி போடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் எடுத்து நான் ஒரு பவுலில் வச்சுக்கிட்டு நல்லா நைக்கணும். மிக்ஸில் போட்டு அடிக்கலாம். ஆனால் நம்ம மேக்ஸிமம் நம்ம நச்சு தான் போடுவோம். நீ நம்ம வீடியோ பார்த்தாலும் தெரியும். நான் வந்து நான் நிறைய மருந்து சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிக்காங்க, நீங்கள் சொன்னது நல்லா இருக்கு ப்ரோ, பர்சனலாக ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்குது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மெத்தட் தான். ஸோ பார்த்தீங்களா, இப்போ நான் பவுலில் போட்டேன், என்கிட்ட இதுதான் இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் இதில் நச்சு போடுறேன். இப்போ உங்களுக்கு வந்து வேறு அம்மிக்கல் இருக்குது, ஆட்டுக்கல் இருக்குன்னா ஸோ அதை போட்டு நீங்கள் நச்சுக்கலாம். என்ன இதை வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ரெண்டுமே வெயிட்லெஸ்ஸு. அந்த கட்டிங் வெயிட்டு தான், பவுலுங்க ஸ்ட்ராங் இல்லை. ஸோ அதனால் நான் அவ்வளோக்கு மெதுவாக தான் இது பண்ண முடியும். வேமா குத்துனா பவுல் உடஞ்சி போயிடும். என்ன வெளியே சதுருது. ஸோ அதனால் நான் இது குத்துருக்கெல்லாம் கையில் வலி, சரியான வலி. ஏன்னா ரொம்ப நாள் குத்திட்டு நைஸாக நைக்கணும். ஸோ அப்படியே போட்டால் செமிக்க லேட் ஆகிக்கிறோம். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நைக்கணும். மிக்ஸில் போட்டு நச்சோம்னா நல்லா மைய அரைச்சிரும். ஸோ அது வந்து எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்காது. இது கொஞ்சம் தரலையாக இருக்கணும் அப்படின்ட்டுக்காண்டி நம்ம இதில் போட்டு நச்சுறது. நீங்கள் வந்து ஒரு ஆட்டுக்கல்லையோ உரல்லையோ போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேகமாக நைக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் தோதுன்னா ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சோங்க. இது நாளை பின்ன உங்களுக்கு யூஸ் ஆகும். இன்றைக்கி இல்லாட்டாலும் 4 பேர் பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருன்னா சொல்கிறது கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோனில் இருந்து இது அடுத்த வீடியோ வரும்போது இது மறைஞ்சு இது அடியில் போயிடும். அதனால சொல்கிறேன். இதில் ஒரு 2 விஷயம் சேஞ்ச் பண்ண வேண்டியதுக்கு என்ன அப்படின்னா, வேப்பிலேருந்து கொழுந்து இலையாக போடுங்க. நிறைய பேர் வேப்பிலோடனே இந்த முத்தின இலையாக பார்த்து எடுத்து போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. வேப்பிலேருந்து கொழுந்து இலையாக போடுங்க. அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் வந்து விரலி மஞ்சள் யூஸ் பண்ணுங்கள். விரலி மஞ்சள் எடுத்து அதை அரைச்சி போடுங்க. நீங்கள் கடையில் பொடியை வாங்கி போட்டிங்கன்னா அது வந்து மஞ்சத்தூள்ன்றது விற்கிறவனுக்கும் தெரியாது, வாங்குற நமக்கும் தெரியாது அந்த மஞ்சத்தூள் தானே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது. அதனால் விரலி மஞ்சள் வாங்கி அதை அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு அந்த கணக்கு வச்சுக்கோங்க. கூவன சேவல்னா 2 வெள்ளைப்பூடு யூஸ் பண்ணணும். பூவாத சேவல்னா ஒரு வெள்ளைப்பூடே போதுமானது. அதுக்கப்புறம் மிளகு வந்து ஒரு சேவலுக்கு 5 மிளகு தான் போடணும். இஞ்சி வந்து ஒரு வெள்ளைப்பூடு சைஸுக்கு கொஞ்சோட எடுத்துட்டா போதும்.
ஸோ இதுதான் கணக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கழிச்சல் வர்றதுக்கு முன்னாடி அது எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். வெள்ளை கழிச்சல் எதனால வருதுன்னா, நம்ம கூண்டில் வச்சிருக்க கூண்டு செட்டப் தான். என்ன ரீசனா, இப்போ கூண்டு வந்து நம்ம அதே இடத்துல வச்சிருப்போம். ஸோ நம்ம மேக்ஸிமம் அவளுக்கு வந்து க்ளீன் பண்ண மாட்டோம். ஸோ அப்படி க்ளீன் பண்ணாமல் வைக்கிறது தான் சேவலுக்கு வந்து வெள்ளை கழிச்சல் வரதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஏன் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ சேவலுக்கு வந்து எல்லா சேவலும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் சேவை கூட எவ்வளோ டீப்பாக பழகிருந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும். என்ன விஷயம்னா, கோழி வந்து சேவலோ கோழியோ அது வந்து தன்னோட கழிவை அதுவே சாப்பிடும். நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கவனித்து பாருங்கள் தெரியும். ஸோ அப்படி சாப்பிட்றதான் காரணம். இப்போ அதோட குணமே அதான். ஸோ அது சாப்பிட தான் செய்யும். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த கழிவு, அதுக்கு முன்னாடி வந்த கழிவாக இருந்துச்சுன்னா, ஸோ அதில் பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா உருவாகி அது பாய்ச்சல் மாட்டம் இருக்கும். ஸோ அதை சாப்பிடும்போது அதனால தான் கோழிகளுக்கு வந்து இந்த வெள்ளை கழிச்சல் வருது. ஸோ இது வந்துருச்சு அப்படின்னா சேவலை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். மேக்ஸிமம் 1 நாள் 2 நாள் அதுக்குள்ள சேவலை காப்பாற்றணும். இப்போ நான் சொன்ன மெடிசன் வந்து சேவலுக்கு வெள்ளை கழிச்சல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் காப்பாற்றலாம். ஒருவேளை உங்கள் கோழிக்கு வெள்ளை கழிச்சல் முத்திருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஊசியை போட்டு தான் ஆகணும். தயவு செஞ்சு கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு போயிருங்க. அங்கே போய் ஊசியை போடுங்க, உங்கள் சேவலை காப்பாற்றிடலாம். இப்போ நான் சொல்கிற மருந்து கொடுக்கறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா, ஒரு வாரத்துக்கு கண்டினியூஸாக கொடுங்க. ஒரு வாரத்துக்கு காலையில் கொஞ்சம், நைட்டு கொஞ்சம், காலையில் கொஞ்சம், நைட்டு கொஞ்சம் அப்படி கொடுத்துருவாங்க. இந்த மருந்து கொடுக்கையில சேவலுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக செரிமானம் ஆகிற உணவாக கொடுங்க. ஸோ திடமான பொருள் கொடுக்காதீங்க. சீக்கிரமாக செரிமான பொருள் மாவு வேறையாக கொஞ்சம் வைங்க. சீக்கிரம் செமிச்சிச்சுன்னா ஸோ சத்து கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். இன்னொன்று வந்து உங்களோட கூண்டு செட்டப் வந்து கொஞ்சம் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த ரிங்கு செட்டப்பில் இருக்குது அப்படின்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ ரிங்கு செட்டப்பில் இருக்குது அப்படின்னா நீங்கள் பகலில் கொஞ்சம் நைட்டு அடைக்கும் போது காலைல வெயில் வரும் இல்லையா? ஸோ அந்த வெயில் படுற இடத்துல அந்த கூண்டு நைட் வைங்க. ஸோ அது காலையில் அந்த இடத்துல கழுவி போயிருக்கும். ஸோ விடிய காலம் பிடிஞ்சது சேவை வெளியே மேய்ச்சலுக்கு போயிருமா? ஸோ அதுக்கப்புறம் அதில் வெயில் படும்போது அதில் இருக்க கிருமி செத்துரும். ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணலாம், உங்களுக்கு அது பிரச்சனைலாம் போயிடும். இப்போ நைட்டும் பகல் ஒரே இடத்துல அடையிறனால தான் அது அந்த கழிவில் இருந்து அதை சாப்பிட்டு அது கெமிக்கல்லாம் பாய்ச்சலாம் உருவாகி தான் அதுக்கு சேவலுக்கு வெள்ளை கழிச்சல் வருது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு மருந்து சொல்கிறேன். எதனால மருந்து சொன்னாலுமே நான் செஞ்சும் காட்டுறேன். செஞ்சு என்னோட கோழிக்கு நான் போட்டு வரேன். ஸோ நல்லா நோட் பண்ணா தான் தெரியும் எனக்கு. இதுக்கு முதல்ல போட்டிங்க ஒரு 2 3 வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோலுமே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த இது போட்டிருக்கோம், இந்த சேர்த்துருக்கோம், அது சேர்த்து சொல்லும்போது அதோட அளவு, எந்த கோழிக்கு எந்த வயசுக்கு எப்படி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சு காமிச்சிருக்கேன். அது என்னோட கோழிக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ என்னோட வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும்னு தெரியும். என்னோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறாங்களா, ஸோ அவங்களுக்குமே தெரியும். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே தயவு செஞ்சு வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோ போகிற எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்குற எல்லாரும் தயவு செஞ்சு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறல உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு போய் ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டா உங்களுக்கு தெரியாத உறவுகளும் போகும். ஸோ அவங்களும் இதை பார்த்துட்டு ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒருத்தவங்க கொடுத்து பண்ணுற கணக்கு தான். ஸோ எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோ பார்க்குற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுறீங்க, ஸோ அது மூலம் பார்த்துட்டு ஷேர் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். ஸோ நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக செஞ்சு வைப்பீங்க. செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட் மட்டும் எனக்கு கமெண்ட்டில் பண்ணிட்டு போங்க.